நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற வசனத்தை திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மரணத்தை ஆண்டவர் வென்றார் என்கிற உண்மையை உணர்த்தும் உயிர்ப்பின் காலத்தில் பயணிக்கிற நாம் மரணத்தை நம்மாலும் வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான வழியில் நடந்து இயேசுவை போல வெற்றி பெற நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் ஆண்டவர். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வழியில் நடந்து சாவை வென்று அவர் திருமுன் வெற்றி வீரர்களாக நிற்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், அறிய செய்வீர். திருப்பாடல் 16 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற, நாம் அறிந்து வைத்திருக்கிற அநேக வழிகள் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது. வாழ்வின் வழியை நாம் அறியக்கூடாதபடிக்கு நமக்கு எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிற கண்ணியாகவே இந்த வழிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இவ்வுலகத்தில் உண்மை வழியை அறிந்து ஆண்டவரை பற்றி கொள்ள அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், அறிய செய்வீர். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இந்த வரிகளை வாசிக்கிற போது உலகம் எவ்வளவுதான் நமக்கு அள்ளி கொடுத்தாலும் அது நிறைவற்றது. மனிதர்கள் எவ்வளவுதான் அன்பை ஆழமாய் வெளிப்படுத்தினாலும் அது அழிவுக்குரியது. அழியாத ஒழியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
ஆகவே தான் ஆண்டவரை உரிமை சொத்தாக கொண்டு அவருடைய வாழ்வில் நாம் இணைந்து அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவர் அவரே என்ற நம்பிக்கையில் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிரப்ப மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது என்கிற வார்த்தை கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய, கடவுளுடைய திட்டங்களில் அக்கறையாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமாயிருக்கிறது. கடவுள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை உள்வாங்கி எல்லா நேரத்திலும் நம்முடைய மனச்சான்று எச்சரிக்கும்படியாக வாழ அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், அறிய செய்வீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் வழியை நாங்கள் அறிய செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அருளில் பயணிக்க அருள் தாரும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.